வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை. நம்ம வந்து திணையில கேசரி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கப்பரை திணை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆன உடனே மிக்ஸி ஜார்ல போட்டு ரவை பதத்துக்கு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பதத்தையும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, தெரியுதா? நல்ல ரவை பதத்துக்கு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு 3/4 கப்பு திணை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து 1 கப்பு சர்க்கரை சேர்க்கிறேன். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஸோ இதுதான் நம்ம சேர்க்க போறோம். அவ்வளோதான். கடாயில நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். இப்ப முந்திரி பருப்போடய நம்ம என்ன பண்ண போறோம்னா, திணையை வந்து உடச்சு வச்சிருக்கோம் இல்லையா ரவை பதத்துக்கு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இப்ப வந்து நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். இப்ப திணை வந்து 1 கப் எடுத்திருக்கோமா, ஸோ ஒரு 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ நம்ம வந்து திணையை வந்து நல்லா நெய்யில் பொரிச்சிட்டு தானே வேக வச்சோம், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இப்போ வெந்திருக்கும், பார்த்துடலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம், கைவிடாமல் அப்படியே கலருவோம். நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. திருப்பி வெல்லம் சேர்த்தனா இது வந்து பொங்கல் மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சம் பாலையும் விட்டுட்டா பாயசம் மாதிரி ஆகிடும். ஸோ கேசரி அப்படிங்கிறதுனால நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்து கூட பண்ணலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்தும் போட்டுக்கலாம். இது பாருங்க, இப்போ கைவிடாமல் கலருமா, நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இதுலேயே நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக வரும். நல்லா சேர்ந்து கேசரி பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா இறக்க போறோம். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய திணை கேசரி ரெடி. அவ்வளோதான். ஆடி கிருத்திகை ஸ்பெஷல் நம்மளுடைய திணை கேசரி ரெடி. ஸோ இப்படி வந்து திணை கேசரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1 கப்பு திணை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆன உடனே ஃபுல்லாக தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் விப்பரில் ஒரு ஓட்டுக்குங்க, நல்ல ரவை பதத்துக்கு வரும். முக்கியமாக வந்து நெய்யில் அந்த திணையை நல்லா வறுத்துட்டிங்கன்னா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெந்நீர் விட்டுங்கன்னா மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ லேட் ஆகும், நீங்கள் கவலையே பட வேண்டாம், டக்குன்னு வெந்துடும். சக்கரை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சக்கரை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். பட் வெல்லம் சேர்த்தா சக்கரை பொங்கல் மாதிரியா, அது திணை பொங்கல் மாதிரி ஆயிடுமா, ஸ்வீட் பொங்கல் மாதிரி ஆயிடும். அப்படியே அதை கொஞ்சம் பாலை விட்டுட்டோம்னா அது பாயசம் மாதிரி ஆயிடும். அதனால நான் வந்து இன்னைக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து திணை கேசரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.